Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or gently go. Take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க தொடர்ந்து அவை பிராட்டியுடன் பயணிக்கலாம். போன ஞாயிற்றுக்கிழமை உள் உணர்வு என்பது என்ன பார்க்க வச்சு, அது நமக்கும் தெரியாம நமது ஜீவாத்மாவாக விளங்கக்கூடிய ஒரு உணர்வு. தனக்குள் தன்னை உணர்ந்தும் பிற அனைத்து உயிர்களிலும் தன்னை உணர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பல உதாரணங்கள் பார்த்தோம். அதுதான் 9வது அதிகாரம் வீட்டு நிலைப்பான்ல. இன்னைக்கு 10வது அதிகாரம் பக்தி உடைமை. அதான் பக்தி உடைமைன்னு அது அவை பிராட்டி ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைல நம்ம பக்தி உடைமை. பக்தி என்பது என்ன? பக்திக்கு நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை விட்டா அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. உத்தவா கிருஷ்ணனுடைய மிக நெருங்கிய நண்பர், அத்வைத்தவாதி. அவரு கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் விளையாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்து பிடிக்காதவர். என்ன எங்க பையன் இன்னும் அப்படி இருக்கானே, இவன் எவ்வளவுதான் பெரிய ராஜாவானாலும் அந்த இடையம் புத்தி போக மாட்டேங்குது. கோபிகள் இருந்து மாட்டை ஓட்டி பழகிட்டதுனால மாட்டை ஓட்டுறதுலயே சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காங்க அவன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பீனியன் உத்தவாக்கு வெளிக்காட்ட மாட்டாரு. கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்படி ஒரு முறை ஈவினிங் அப்படி ஒரு நடப்பழக வச்சு கேட்பா, என்ன கிருஷ்ணா பெருசு என்னென்னலாம் உபதேசிச்ச நீ, திருப்பி மாட்டை ஓட்டிட்டு போறது, பாலை காய்ச்சறது, வெண்ணெயை கடையிறது, இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். ஒரு டாபிக்கே கிடையாது. எனக்கு என்னப்பா தெரியும்? அந்த பக்தியோட அருமை அது எனக்கு தான் தெரியும். ஆமா பெரிய பக்தியை கட்டுட்ட நீயும் உங்க கோபாசும் கோபியும் போ அப்படின்னு. சரி, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன், ஒத்துக்கிறியா? நீ உன்னை ஒத்துக்க வைக்கிறேன். சரியா, இப்ப என்னையா சொல்ல வர்றேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டா கேட்பேன். இப்ப சொல்லுவார் கிருஷ்ணர், நீ கிருஷ்ணருக்கு ரொம்ப பெரிய தலைவலி, எந்த மருந்து கொடுத்தாலும் போல. பல ஆச்சாரியர்கள் பேசியாச்சு, சத்குரு பேசியாச்சு, வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டாரு, தலைவலி தாங்க முடியும் கிருஷ்ணருக்கு. யாராச்சும் அவர் மேல உண்மையான பக்தி வச்சிருக்கிறவா, அவனுடைய பாத துளி அத கிருஷ்ணனோட தலையில தேய்ச்சா தலைவலி போயிடும் சொல்றா. இத ஊர் முழுக்க சொல்லு, அப்படியே கோகுலத்துக்கு சமாச்சாரத்தை அனுப்பு, என்ன நடக்குதுன்னு பாத்து நீயும் போய் சொல்லு. புத்தக பாக்குறேன், சிறுபிள்ளை தனமா விளையாடுறான கிருஷ்ணன். சரி பார்க்கலாம், ட்ரை அப்படின்ட்டு நேரம் அவங்க மந்திரி பிரதானிகள் கிட்ட போறாங்க. மந்திரிகள்லாம் கிருஷ்ண பரமாத்மா ஒரு உசிரியா வச்சிருக்காங்க, அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மந்திரி பிரதானிகள்லாம் கூப்பிட்டு, இது போல கிருஷ்ணனுக்கு ரொம்ப தலைவலி, தாங்கவே முடியல, உங்க யாராச்சும் பாத தூளி மண்ணு மேலே தலையில வச்சுட்டு போயிடுங்கிற, இங்க யாராச்சும் கொடுங்களேன் ஒருத்தராவதுங்கிறப்ப, ஐயோ தப்பு, அவர் என்ன சூத்திரதாரி, அவர் கடவுள், என்னுடைய பாத மண் அவர் மேல பட்டதுன்னு எனக்கு 7 ஜென்மத்துக்கு நரகம் இல்லையா கிடைக்கும், வேண்டாண்டப்பா அந்த பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். என்னடா ரொம்ப போயிருக்கேன் அப்படின்ட்டு நாடு முழுக்க தண்டோரை போடுறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ கிருஷ்ணராச்சே, கடவுளாச்சே, ராஜாவாச்சே, நம்ம கால் மண்ணாவது தலையில படுறதாவது, இதை விட கொடுமை வேற ஒண்ணுமே வேண்டாம். நாளைக்கு இதே ஒரு பெரிய சாக்கை வச்சுட்டு நம்ம தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாங்க, வேண்டாண்டப்பா நமக்கு இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு விலகி.
பார்த்தா மதுராவில் ஒரு ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டான். இவர் வர்றாரு கிருஷ்ணன்கிட்ட, என்ன கிருஷ்ணா நீ விளையாடு, என்ன சுத்தி விட்டுட்டு இருக்க, இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படியா, சரி என்னுடைய ரதத்தை எடுத்துக்கோ, நேரா கோகுலத்துக்கு போ, அங்க என்ன சொல்றப்ப அங்கேயும் இதே மாதிரிதா. ஆமா, எவ்வளவு பெரிய துவாரகாவிலேயே யாரும் கொடுக்கல, நீ இவ்வளவு நல்ல அரசாட்சி பண்ணிட்டு இருக்க, எந்த குறையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா ஐஸ்வர்யத்தோட ஆனந்தமா இருக்காங்க. அவங்களே கொடுக்காதப்ப அன்றாடம் காய்ச்சிங்களா இருக்காங்க, அவங்கள கொடுக்க போறாங்க. பார்த்துட்டு தான் வர்றேன்னுட்டு கிருஷ்ணனுடைய ரதத்தை எடுத்துக்கிட்டு உத்தவா போவேன் கோகுலம். அவருடைய வண்டி சத்தம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப கூட நம்ம குழந்தைங்க எல்லாம் கரெக்டா அப்பா வந்துட்டாருமா சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூட்டரோ கார்லயோ போனோம்னா வீட்டுக்கிட்ட வர்றச்சியே வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியும். தட் இஸ் தி ரியல் கனெக்டிவிட்டி. Because the children love you so much, they can easily identify that it is their dad is coming. பெரிய பொண்ணு சுபா அப்படிதான் இருப்பா. ஜெயஸ்ரீ வந்து அப்போ ஸ்கூலுக்கு டீச்சரா போவான். அங்க கரெக்டா 12:30 மணிக்கு ஒரு சங்கு பிடிக்கும். அந்த காலத்துல இருந்துச்சு. ஐ எம் டாக்கிங் அபவுட் 1974, 75. அப்ப கரெக்டா 12:30 மணிக்கு வாணியம்பாடியில சங்கு பிடிக்கும். அங்க இருக்கிற டேனரியில் சரி சுபா சொல்லுவான், சங்கூதிச்சு அம்மா வருவா, சங்கூதிச்சு அம்மா வருவா சொல்லிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி ஷி வில் ஐடென்டிஃபை. அது போல அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கிருஷ்ணன் மேல அவ்வளவு உசுர வச்சிருக்காங்க. கிருஷ்ணனோட ரதம் வருதுடா, அடடாடாடா கிருஷ்ணன் முதல் இருக்காருன்ட்டு போட்ட வேலையை அப்படியே இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு அவங்க அவசர அவசரமா மாலை கட்டிக்கிட்டு இருக்கிறது நல்ல வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு என்ன பிரசன்டேஷன் தான் கிருஷ்ணன் பண்ண அழகா இருக்கணும்னு எல்லாருமே எல்லாம் கடகடன்னு ஓடி வர்றாங்க கோகுலத்து எல்லையில். பார்த்தா கிருஷ்ணனோட ரதம் இருக்கு, யாரோ புது ஆளா இருக்காரு இவரு. இவர் யாருடா புதுசா இருக்காரு அப்படின்ட்டு வண்டி முதல்ல நிக்குது. சுவாமி இது கிருஷ்ணனோட ரதம் இல்லையா? ஆமா. நீங்க யாரு? என் பேர் உத்தவா, கிருஷ்ணரோட நண்பன். அப்படியா, கிருஷ்ணர் வரலையா? சப்புன்னு போயிடு. யாரோ வந்திருக்காங்க, என்னையா சமாச்சாரம்? சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் சமாச்சாரம்? ஐயோ ஏன் கேக்குறீங்க, கிருஷ்ணனுக்கு ஒரே தீராத தலைவலி, மருந்தே கிடையாது, எல்லாரும் ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு. கடைசியில ஒரு சத்குரு சொல்ற, யாருடைய பாத தூளி பாதப்பட்ட மண் கிருஷ்ணனுடைய நெத்தியில போடுறாளோ அவளுக்கு அப்ப கிருஷ்ணர் தலைவலி போகும். ஆனா ஒரு கண்டிஷன், யாரு பாதத்திலிருந்து அந்த மண்ணு பட்டதோ அவங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு நரகம் கிடைக்கும். அதுதான் கண்டிஷன். அவங்க சொல்ற, ஏன் இந்த முதல்லயே சொல்ல வேண்டியதானே, ஏன் இத்தனை நாள் கழிச்சீங்க? எங்க உசுரே பாதாளம் போறோம், எங்க கிருஷ்ணனுக்கு தலைவலி இருக்கப்படாது. 7 ஜென்மம் இல்லையா, 14 ஜென்மம் நரகத்தில் இருக்க தயார். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எங்களுடைய கிருஷ்ணன், எங்க ஆத்ம கிருஷ்ணன், எங்களுடைய விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணன், எங்க தோழன் கிருஷ்ணன், எங்கள் தலைவன் கிருஷ்ணன், எங்கள் கடவுள் கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்களுக்கு வேணும், வாங்க போயிட்டு மூட்டை மூட்டைய அவங்க அவங்க பாதம் பட்ட மண்ணு ரதத்தை வைக்கிறாங்க. அதிர்ச்சிச்சு போயிடுவார் உத்தவம். இப்படி ஒரு பக்தி, நரகம் கிடைக்கும்னு தெரிஞ்சு கூட இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நேரா வர்றார் துவாரகாக்கு. நான் போய் சொல்றேன் கிருஷ்ணன் கிட்ட, அவர் என்ன சொல்றாரு பாக்கணும். அதை பத்தி இல்ல, நாங்களும் கூட வர்றோம், நாங்க பாக்குறோம்ன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இத்தனை மணி கொஞ்சோண்டு கேட்டா நீங்க மூட்டை மூட்டையா கொடுத்துட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க அன்புக்கு இணையாது எதுவுமே கிடையாது. உத்தவர் கண் கலங்கிடுவார், அப்படியே நெஞ்சமெல்லாம் கலங்கிடும். இப்பேற்பட்ட பக்தியா நான் கூட பார்த்தா என்ன தெரியலையே, நானே கொடுத்துருக்கலாமே, அப்ப ஏன் மண்டைக்கு ஏன் ஏறல? அப்போ பக்திக்கு இவ்வளவு ஒரு மகிமையா அப்படி நினைச்சுக்கிட்டே வர்ற. வந்துட்டு முதல்ல கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா ரத்தத்துல மூட்டை மூட்டையா இந்த கோபா கோபிகோட பாத மண் இருக்கு அந்த சொல்ற, பாத்தியாடா 7 ஜென்மம் நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய தோழன், தன்னுடைய காதலன், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய திருட்டு பையன் அவன் சந்தோஷமா இருந்தப்போ நினைக்கிறாங்க, இதுக்கு இணை இருந்தாங்கிறப்ப உத்தவா கிருஷ்ணோட காலில் விழுந்து வணங்குவார். பக்திக்கு இடையே எனக்கு எதுவுமே. அப்படி இதுக்கு இன்னொரு அற்புதமான உதாரணம், பக்திங்கிறது அதுதான். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய தலைவன் நன்றார்.
தான் வேறு இல்லை, தலைவன் வேறு இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன், தலைவன் சந்தோஷமா இருக்கணும். சபரி ராமபிரானுக்காக காத்துட்டு இருக்காங்க. வயசான காலத்துல அப்பேற்பட்ட தபஸ்வி, அவங்க தபஸ்வினி. எப்ப ராமன் வருவான், எப்ப ராமன் வருவான், எப்ப ராமன் வருவான். அவருக்கு என் கையால ஒரு சிற்றுண்டி கொடுக்க மாட்டோமா, என் கையால பழங்களை விற்க விட மாட்டோம் அவருடைய காத்துக்கிட்டு. அப்பதான் அயோத்தியில இருந்து அப்ப கிருஷ்ணன் வனவாசம், ராமபிரான் இளைய பெருமானோட சீதா பிராட்டியோட காட்டுல போனச்சு சபரியோட ஆசிரமத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி தினம் பூக்களால் அலங்கரிச்சு ராமன் வருவார், ராமன் வருவார், வழிமேல் விழி வைத்து காத்து. அப்பேற்பட்ட வயதான மூதாட்டி இந்த ராமர் பிரானை சந்திச்சுட்ட இந்த கூட்டிலிருந்து உயிர் பிரியட்டும் என்ற ஒரு 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 சங்கல்பத்தோட அந்த அம்மா இருக்காங்க. இப்ப ராமருக்கு தெரியாதா? அவர் நேரா போற, பாட்டி சௌக்கியமா இருக்கீங்களா, உங்க அன்பு என்ன காந்தமா கவர்ந்துட்டு வந்துடுச்சு, உங்க அன்புக்கு நான் தலை வணங்குறேன்றப்ப, ஐயோ ராமா இப்படி உட்காரு, நீ பசியோட வந்திருப்ப, வெயில் இப்படி காய்ச்சல் இருக்கு, முதல்ல வந்து நான் பழம்லாம் தரேன்டா, முதல்ல தண்ணி குடிட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் பாக்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு அன்பா, வயசான பாட்டி எந்திரிக்கிறதவே 7 மணி நேரம், இவங்க நடந்து போய் கொண்டுறாங்க தண்ணி கொடுத்துட்டு, ஆமா அவங்களுக்கு தாக தீர்த்துக்கொண்டு இறந்த பழம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இறந்த பழமா கடிச்சு பார்ப்பாங்க. சே இருக்கா, இது நல்லா இல்லை, இது வந்து காயா இருக்கு, தூக்கி போட்டுருவோம். இன்னொரு இறந்த பழத்தை கடிப்பாங்க, இது நல்லா இருக்கு, ருச்சியா இருக்கே, அது தனியா வைப்பாங்க. இப்படி ருசியா இருக்கக்கூடிய பழங்கள்லாம் வச்சுக்கிட்டு, ராமா என் கையால ஊட்டுறேன், வாயை தரேங்கிறப்ப லக்ஷ்மண பெருமாளுக்கு ஒரே கோபம். ஏன் எங்கேயாச்சும் பக்தாதி எச்சல் பழத்து ஊட்டுவாங்களா? கடவுளுக்கு மூக்க கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பா, அதுதான் நைவேத்தியம் படைக்கிறது. இந்த பாட்டி என்னடா கடிச்சு எச்சல் பண்ணத விட்டுட்டு இருக்கா, என்னடா இதுட்டு முகம் சுழிக்கிற. ராமர் லட்சுமணரை பாக்குற, இந்த அன்பு கிடைக்குமாடா? தான் சாப்பிடுறதை விட இனிமையானதான் நம்ம கொடுக்குறாங்க, அதை நீ புரிஞ்சுக்கலையா, அந்த அன்பை நீ புரிஞ்சுக்கலையாங்கிறப்ப லட்சுமண பெருமாள் கண்ணில் தண்ணி வந்து, பாவம் எப்பேற்பட்ட அம்மா இவங்கன்ட்டு அவர் திருப்தியா சாப்பிடுவார். அப்போ அந்த அம்மா, ராமா என் ஜென்மமே நல்லபடியா முடிஞ்சது, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த காட்சி அப்படி முடியும். ஆக தன் எச்சிலாக இருந்தாலும் தன்னுடைய ராமனுக்கு, தான் வரித்த ராமனுக்கு, தன் தெய்வம் ராமனுக்கு, தன் கடவுள் ராமனுக்கு இருக்கிறதுலயே ருச்சியானது தரணும்ன்ற அதுதான் பக்தி. இன்னொரு நம்ம போன ஒவ்வொரு பக்தியினுடைய அடிப்படையிலையும் போய்கிட்டே இருந்தவங்க அதுக்கு முடிவே கிடையாது, மணிக்கணக்கா பேசிக்கிட்டே போனான். அதே போல கிருஷ்ணர் வீடு தீது போறார். அதுல தெரிய உங்களுக்கு துரியோதன சொல்றார், ஒரு நாடு என்ன கிடையாது, ஒரு கிராமம் என்ன கிடையாது, ஒரு மனை என்ன கிடையாது, ஊசி அளவு எனக்கு கொடுக்க மாட்டேன், போய் சேரு கிருஷ்ணன் சொல்லிடுவார். கிருஷ்ணன் பாக்குற, மடையா யோசிச்சு வை, நாளைக்கு வர்றேன், ஃபைனல் டெசிஷன் சொல்லு, நட்புறவா போறான் இந்த நீதான் முடிவு பண்ணணும்ட்டு திருதராஷ்டிரர் சொல்லுவார். புத்தியே இல்லை, கண்டுதான் இல்லைன்னா மூளையே கிடையாது சொல்லிட்டு சொல்லுவார். அப்ப சொல்லுவார் துரியோதனன் சொல்லுவார், கிருஷ்ணா என்னதான் நீ தூதுவனை வந்திருக்க, உனக்கான மரியாதைகளை நான் பண்ணணும், உனக்காக தனி ஏற்பாடு நம்ம அரண்மனைகளாம் வச்சிருக்கேன், ஆளம்புல உன்னை பார்த்துக்கிட்டு வச்சிருக்காங்க, என்னுடைய இந்த வரவேற்பை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். கிருஷ்ணன் சொல்ற, நான் வந்ததுக்கே மரியாதை கிடையாது, என்ன குழியில தள்ள வாங்குறீங்க, நீங்க என்ன உசுருக்கு ஆபத்துடாப்பா அப்படிங்கிற அரண்மனையை விட்டு விதுரர் ஓடி விடுவார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்க போற கிருஷ்ணா, நடந்து போறிய கிருஷ்ணா, என் கால் வலிக்குது கிருஷ்ணா, இவன் எங்கேயோ போறியா, உன் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், விதுரா உன்னுடைய வீட்டுக்கு தானே வருகிறேன். இவர் அடிச்சு பிடிச்சிட்டு கிருஷ்ணன் முன்னாடி ஓடுவார் வீட்டுக்கு. அவங்க வைஃபா மனைவின்னு சொல்லுங்க, நம்ம கிருஷ்ணன் வர்றாருடா, ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ண. ஐயோ என்னங்க ஒண்ணுமே இல்லையே, இந்த ராத்திரி தானே நான் சமைக்கணும், இப்ப நேரம் காலம் இல்லாம முதலே சொல்லி தொலைக்கப்படாதா, நான் எங்க கண்டேன், அங்க துரியோதன பெரிய அரண்மனையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான், அவரு நம்ம வீட்டுக்கு வர, நான் என்னத்துக்கு கண்டேன், சரி கொஞ்சம் இருக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்ட்டு அந்த அம்மா கிருஷ்ண பகவான் ஒரு சிற்றுண்டி ப்ரிப்பேர் பண்ண போவான். கிருஷ்ணர் வருவார், வர உட்காந்து, விதுரா ரொம்ப பசிக்குதுடா, யாரும் கொடு, யாராச்சும் பிச்சு சாப்பிடலான்றது, சீக்கிரம் கொடு, வயிறு ரொம்ப பத்தி எரியுதுடா, அவன் வேற அந்த எரிச்சல் கிளம்பி விட்டுட்டான்,
நீ ஏதாச்சும் கொடுக்குறப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா இரு, வருத்தப்படாத, கொஞ்சம் உட்காருன்னுட்டு கிருஷ்ணனுடைய அந்த கண் அழகுல விதுரருக்கு உலகமே மாற்றும். கிருஷ்ணன் தான் பேசிட்டு இருப்பார், விதுரர் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பார். இப்பேற்பட்ட ஒரு மயக்கம் அழகு. எனக்கு தெரியாம என்னவோ பண்ணுது இவரை பார்த்தாங்கன்னுட்டு அங்க இருக்கிற ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுப்பார், நல்ல கனிந்த வாழைப்பழம் எடுத்துட்டு கிருஷ்ணா சாப்பிடு, கிருஷ்ணா சாப்பிடுன்னு தோலா கொடுத்துக்கிட்டு இருப்பார். பழத்தை எல்லாம் கீழே போட்டு இருப்பார். ஆனா கிருஷ்ணன் தோல் ரொம்ப ரொம்ப ருசிச்சு சுவையா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க மனைவி வருவாங்க உள்ள, என்னங்க என்ன பண்ணி தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றப்ப அப்பதான் விதுரருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ணன் ரொம்ப பசிக்குதுங்கிறாரு, நீ செய்யறதுக்கு நேரம் ஆகும், அதான் ஃபார் த டைம் பீயிங் இப்போ இருக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்கேன், வாழைப்பழத்தைய கொடுத்துட்டு இருக்கீங்க, அங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு. பார்த்தா வாழைப்பழம் கீழே இருக்கு, கிருஷ்ண பரமாத்மா வாழைத்தோல் சாப்பிட்டுட்டு இருப்பார். கிருஷ்ணா அபச்சாரம் அபச்சாரம் கிருஷ்ணாங்கிறப்ப எவ்வளவு இனிமையா இருக்கு, எவ்வளவு ருச்சியா இருக்கு, நீ அன்போடு கொடுத்ததுக்கு இதுக்கு எதுதான் இணையாக முடியும் அப்படிங்கிறப்ப விதுரருடைய கண்கள்ல தண்ணி அப்படி ஆனந்த பாஷ்பம் வர விதுரர் மனைவியும் அவர் பாதங்கள் ஒன்றும், இதுக்குத்தான் நான் இங்க வந்தேன் உங்க வீட்டுக்கு, இந்த அன்பு ஒன்று போறோம், இந்த பக்தி ஒன்று போறோம், இந்த பக்திக்கு இணையானது எதுடா விதுரா நீ சொல்லு பார்க்கலாங்கிறப்ப விதுரர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்துக்கு இடையே கிடையாது. திஸ் இஸ் அனதர் டைமென்ஷன் ஆஃப் பக்தின்னு பேசுறச்சியே நம்ம மனசுதான் குழகுழன்னு ஆயிடும். இன்னொரு இடத்துல ஒரு கோவில், அங்க கிருஷ்ண பரமாத்மா தான் கிருஷ்ண ராதா கிருஷ்ணர் கோவில். எப்ப பார்த்தாலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணன் ஒரே ஆனந்தமயமா இருக்கும். பஜனைலாம் அப்படி அழகா, அவ்வளவு அழகா இருக்கும். 24 மணி நேரம் இருக்கும், சங்கீர்த்தனம் இருக்கும், எல்லாரும் ஆடலும் பாடலும். நீங்க முக்கியமா இஸ்கான் போனோம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அவங்க அந்த மிருதங்கத்தை வாசிச்சுக்கிட்டு டோலக் வாசிச்சுக்கிட்டு எகிரி எகிரி குதிப்பாங்க. அவங்க எவ்வளவு எகிரி அவங்க பஜன்ஸுக்கு இடையே கிடையாது. நான் பல காலங்கள்ல பார்த்திருக்கேன். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய வெந்தவாசி பக்கத்துல கூட என்னது தென்னாங்கூர், தென்னாங்கூர்ல கிருஷ்ண ராதாகிருஷ்ணர் கோவில் இருக்கு, ஹரிதாஸ்கிரி அவனுடைய கோவில். நம்முடைய ஞானானந்தகிரி சுவாமியுடைய பிரதம சிஷ்யர் ஹரிதாஸ்கிரி, அவருடைய சிஷ்யர் விட்டல் தாஸ் தான் இப்ப கோவிந்தாபுரத்துல கட்டியிருக்க. ஆக அந்த தென்னாங்கூர் இங்க பக்கத்துல இருக்கு, முடிஞ்சா போயிட்டு வாங்க. அங்க சதா சர்வகாலம் சாயங்காலத்துல பஜன்ஸ் அந்த டோலக்க வாச்சிக்கிட்டு பறக்க எகிரி எகிரி குதிப்பாங்க ஆனந்தத்துல. அவங்க என்ன பண்றாங்க அவனுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பக்தி அப்படி இருக்கிறச்சு ஒரு பட்டாம்பூச்சி எப்பவுமே அந்த கோயில் சுத்தி 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 வரும். அப்படி ஒரு செடி பக்கத்துல உட்காந்து இந்த பஜன்ஸ அதை என்ஜாய் பண்றச்சு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணன் போக்க டக்குன்னு அந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு அழகான பெண்ணா மாறிடும். அழகான பெண்ணா மாற்றோன்னு அது தன்னைத்தானே பார்த்துக்கும், அழகா பட்டாம்பூச்சி இருந்தானே எப்படி ஒரு பெண்ணா மாறினேன், கிருஷ்ணநாமத்தினுடைய மகிமையா அப்படின்னுட்டு அந்த கோவிலே கதின்னுட்டு அந்த கோவிலுக்கான சேவைகள்லாம் பண்ணிட்டு அதுவும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்போ கனவு உண்மையான கிருஷ்ணரும் ராதாவும் அவங்க தேவலோகத்துல இருக்காங்க. அங்க ஒரு அழகான கோகுலமே இருக்கு. தினம் தினம் ராதா கிருஷ்ணரை பார்த்துட்டு இருப்பா, கிருஷ்ணன் ராதாவை பார்த்துட்டு இருப்பா. அங்க போனா உனக்கு மோட்சமே கிடைக்கும். இது என்னன்றப்ப ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்ட்டு குழந்தை தினம் 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 பூஜையில் ஈடுபட்டு. அப்போ உத்தவா வருவார். உத்தவா தான் ஆல்வேஸ் குருஜி சொன்ன மாதிரி ஒரு சினிமாவில ஹீரோவோட மகிமை எப்போ ஆகணும், வில்லன் இருக்கணுங்க. வில்லன் இருந்தாதான் ஹீரோவோட மகிமை தெரியும். அது போல உத்தவா சொல்வார், என்னடா காலங்காத்தால சாயங்காலம் ஒரே இறைச்சல் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு. அந்த ராதை எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதும் நீ வந்து ஈன்னு இழிச்சுட்டு போறதும் தாங்கலடா சாமி, நீ சொல்ற என் பேச்ச நீ கேட்கணும். கிருஷ்ணன் சொல்லுடா, நீ நான் ஃப்ரெண்டுடா, என்ன செய்யணும் சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துக்கு மெடிடேஷன் தியானம், நீ அந்த ரூமை போய் உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் தியானம் பண்ணணும். நான் சாப்பிட மட்டும் கூப்பிட்டா சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணணும். நான் தான் இங்க காவல் காப்பேன், யாரையும் உள்ள விட மாட்டேன். எல்லாரும் நம்பி வர்றாங்கடா, அதெல்லாம் தெரியாது. என் பேச்சு நீ கேட்பியா மாட்டியா, என்னடா பண்ற என்னடா பண்ணிட்டு இருக்க நீன்றப்ப அதெல்லாம் தெரியாது, நீ நெல்லு சரிடா அப்படி. அப்போ இந்த குழந்தை என்னன்னா தன்னுடைய தவ மகிமையா
அங்க தேவலோகத்துக்கு போயிடும். அங்க போய் ராதாவை பார்த்த உடனே ராதாவை கட்டி அணைச்சுக்கிட்டு, கிருஷ்ணனுடைய நாமத்தினால நான் ஒரு பட்டாம்பூச்சியா இருந்தேன். பட்டாம்பூச்சியால ஒரு பெண்ணா மாறினேன். பெண்ணா மாறி எனக்கு தேவலோகத்துல தேவதையான பலன் குடுத்திருக்காங்க. இந்த கிருஷ்ணனோட ஐக்கியம் ஆயிட்டா என்னுடைய ஜென்மமே சாஃல்யம் அடைஞ்சது. நீங்க தான் வழிகாட்டணும். அதுக்கு என்ன? வா, நாளைக்கு எல்லாருமே போய் நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்னா என்ன? எல்லாருமே இந்த கிருஷ்ண பிரேமையிலான்னு இருக்கோம். அந்த பக்திக்கு மிஞ்சியது எது இருக்க முடியும்? நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு அவங்க அந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சு, அடுத்த நாள் காலையில போவோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. பார்த்தா உத்தவா நிக்கிறார். ஸ்டாப். சும்மா லபோதிபம் நடிச்சுக்காதீங்க. என்னத்த கண்டீங்க? ராதே கிருஷ்ணா ஒரே மண்டை வெடிக்குது, காதுல அடைச்சுக்குது. வேற சொல்லவே தெரியாதா உங்களுக்கு? நேரம் காலம் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. இவங்க எல்லாம் கேட்கல. காது கிருஷ்ணரையா ஸ்டாப். நான் கண்டிஷன் போட்டேன். கிருஷ்ணர் மெடிடேஷன்ல தியானத்தில் இருக்கிற யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இந்த பொண்ணு ஓன்னு அழகா அவருக்கு உத்தவ ஞானியை ஒழிய அவர்கிட்டயும் தெய்வீக குணம் இருக்கு. அவர்கிட்டயும் கருணை இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏமா அழற? ஏன் குழந்தை அழற? நீ என்னங்க கேக்குறீங்க இப்படி? நான் பட்டாம்பூச்சியா இருந்தேன் அந்த இடத்துல. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்னு கேட்ட உடனே ஒரு அழகான யுவதியா மாறிட்டேன். அதே இந்த கோவில்லயே இருந்ததுனால எனக்கு தேவலோக பதவியும் கிடைச்சிடுத்து. எனக்கு கிருஷ்ணனோட ஐக்கியமாவது ஒண்ணுதான் பாக்கி. ராதே கிருஷ்ணங்கிறது எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது. அதுக்காக வந்துட்டு இருக்கேன். எனக்காக கிருஷ்ணன் ஒரு முறை பார்க்க கூடாதா? அப்போ இந்த குழந்தையோட பக்தியில ஈர்க்கப்பட்டு கிருஷ்ணன் எட்டி பார்ப்பார் வெளியே. எட்டி பார்த்த உடனே அந்த குழந்தை சந்தோஷம் தாங்காது. எல்லாரும் ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணங்கிறப்ப அந்த நிமிஷம் நேரடியா குழந்தை கிருஷ்ணனுக்குள்ள ஐக்கியமா பாகவதம் இருக்கிறது. சாயுஜ்யம், சாயுஜ்யம், சாரூபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ்யம். உத்தவாக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சு. என்னடா இது? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்ப என்னடா கிருஷ்ணனுக்குள்ள போயிட்டாளே. நான் காலகாலமா கிருஷ்ணன் வாக்கிங் போறேன், வர்றேன், திட்டுறேன், பேசுறேன், சட்டை போடுறேன். என்ன அந்த ஆளு கண்டுக்கவே இல்லை. இது என்ன பட்டாம்பூச்சிங்குது, யுவதிங்கிறா, தேவதைங்கிறா, இப்ப காணா போயிட்டாளே. கிருஷ்ணன் சொல்றார், அவ என்கிட்ட சேதா காட்டி நான் அந்த குழந்தைகிட்ட போய் சேர்ந்துருப்பேன்டா. அதுதான்டா பக்திங்கிறப்ப அப்ப உத்தாவும் அவன் பக்தி கிடையாது எதுவுமேட்டு போலோ ஜெய் ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. புறமான அந்த பக்தி திரை. ஆக அந்த பக்தியில் அதுதான் தன்னைத்தான் தன்னைத்தான் இழந்த நிலை. மறந்த நிலை கூட இல்லை, இழந்த நிலை. இழந்த நிலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர விவேகானந்த கிண்டல் பண்ணுவார். நீ என்ன பாரு, நீ உன்னை நம்பி ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ அங்க போய் நின்றுட்டு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அம்பாளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற. நரேந்திரா என்ன செய்ய சொல்லு? அம்மான்னு இந்த வாயில வார்த்தை வந்துட்டா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இடுப்புல துணி இருக்கான்னு தெரியல. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. எனக்கு அம்மான்ற பேச்சு அதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி இத்தனை பேர் வர்றாங்க. கதை ரூபத்துல பக்தியா சொல்லிட்டு இருக்கேன். அம்மாவை பத்தி நீங்க பேசவே முடியாது. பேசினா என்னை இழந்த நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகிறது. பக்தி. அங்கேதான் அந்த மதுர பாபு, அந்த காளிகாட்டுடைய கோயிலுடைய தர்மகர்த்தா, பரம்பரை தர்மகர்த்தா மதுர பாபு, அவருக்கு சொல்றாரு, என்ன பெருசா ராமகிருஷ்ணா, என்ன பேசுற கதை தானே, என்னவோ சொல்ற அம்மாங்கிற, என்னன்னு அழற, கொள்ற, டான்ஸ் போடுற, உன்னை பார்த்தா பைத்தியமா இருக்கு. ஆமா, நான் பைத்தியம்தான். எங்க அம்மாவுக்கு நான் குழந்தைதான். நீ என்ன வேணும் சொல்லிட்டு போய் தெரியாது. சரியா? இன்னைக்கு உனக்கு எனக்கு பெட்டு. நாளைக்கு இதை பாரு, இது என்னது? இது நந்தியாவனத்தி சட்டம். நந்தியா வட்ட சட்டம் செடின்னு இருக்கு. நந்தியா வட்டம் வெள்ளை பூ பூக்கும். அந்த இந்த நந்தியா வட்ட செடி இருக்கு. இது வெள்ளை பூ பூக்கும். சேப்பு பூ பூக்குமா? சொல்றாரு, அது எப்படி சேப்பு பூ பூக்கும்? நந்தியா வட்டம் பூதான் பூக்கும். அது தெரியாது. உங்க அம்மா இருக்குது உண்மைன்னா, பக்தி உண்மைன்னா, நாளைக்கு இந்த நந்தியாவட்ட செடியில சேப்பு பூ பூக்கணும் முடியுமா? இந்த பாருப்பா, இந்த மாதிரிலாம் எங்க அம்மா கிட்ட நான் விளையாட மாட்டேன். அம்மா கிட்ட அப்பீல் பண்றேன். இந்த மாதிரி அவன் பைத்தியக்காரத்தனமா என்ன பைத்தியம் சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்டு இருக்கான். நீ இஷ்டப்பட்டா குடு, இல்ல கட்டி போ. உண்மையில நான் வச்ச பக்தி தான். நீ எனக்கு அம்மா தான் அப்படின்ட்டு
சுவாமி வேண்டிட்டு வருவார். அடுத்த நாள் நித்திய கர்மம், பூஜை எல்லாம் பண்ணுவார். மதுரை பாபு திபி திபி திபின்னு ஓடி வரும் காலையில. ஏன் ஏன் பேச்சு வரமாட்டேங்குது. ஏதாவது என்னடா பண்ணிட்டேன், என்னடா பண்ணிட்டேன், நான் ஒண்ணும் பண்ணலையே, அம்மாவுக்கு புடவை கட்டிட்டு இருக்கேன், அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணணும், பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுவான், நான் ரெடியா இருக்கணும் பூஜைக்கு. அப்படி பாரு, இங்க வாடா ஒரு நிமிஷம் கையை இழுத்துட்டு திடீர்னு அந்த நந்தவனத்துக்கு போவேன். இங்க பாருடா, இங்க பாருடா அப்படிம்பார். ஒரு கிளையில வெள்ளப்பூ பூத்திருக்கும், இன்னொரு கிளையில சிகப்பு பூத்திருக்கும். எவ்வளவு எதுக்கு சார்? அபிராமி பட்டர் என்ன இல்லையா, பூர்ண நிலவு வரலையா? எப்பேற்பட்ட பக்தர் அவர். ராஜா சொல்றாரு, இன்னைக்கு அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை, இன்னும் பெரிய பக்தன் நீ சொல்லிக்கிறியே, இன்னைக்கு நிலவு வர முடியுமான்றப்ப அபிராமி அந்தாதி பாடிட்டு அம்மளுடைய தந்த தாடகம் சொல்லி காலத்தோட எடுத்து விசிரிச்ச, அதுவும் முழு பௌர்ணமியை பிரகாசிக்க. இதுதான் நம்முடைய பக்தியினுடைய உயர்வான எண்ணத்தை காட்டு. அங்கே தன்னை மறந்த நிலை கிடையாது, தன்னை இழந்த நிலை. You just lose your consciousness. There is no I, me, my, mine at all. There you are nobody. You are nobody. Already you are there, merging with the. அதுதான் பக்தி உடைமை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கினும், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயும். அழகான மாணிக்க வாசகர் அற்புதமா பாடுறது. இதுதான் பக்தி, இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. பக்தி என்பது நாம் ஏற்படுத்திக் கொள்வது அல்ல, அன்பில் கனிந்து அன்பே உருவாகி ஒரு சின்ன குழந்தை தாயின் மேல் எதையுமே எதிர்பார்க்காமல் அம்மா 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 சுத்திக்கிட்டு இருக்கு. அடிச்சாலும் நீதான், அணைச்சாலும் நீதான், எனக்கு எல்லாமே நீதான் அரைச்ச. அம்மா has got no choice. She has to take care of us. விளையாட்டு கிடையாதுங்க, ஏதோ வெத்து பேச்சு பேச நினைக்காது. அனுபவத்தால அதை வாழ்ந்து கொண்டிருப்போம். அம்மாவுடைய ஒரு அனுசரணைய, அன்பை, காதல, வாத்சல்ய பாவத்தை பார்த்து, அதுல வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அங்க பெரியாழ்வார் இந்த பெருமாளை தன்னுடைய பையனா பார்த்திருக்கார், தன் தலைவனா பார்க்கிறார், தன் குழந்தையா பார்க்கிறார், எல்லாமே. அது போல பாரதியார் இந்த கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் தோழன், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தலைவன். அப்படி ஞான நிலைக்கு போயிட்டா அங்க பாரதியாரே கிடையாது, எல்லாமே கண்ணன் தான், எல்லாமே கண்ணன். இதுக்கு தயவு செஞ்சு அர்த்தம் உள்ள இந்து மதம் பை கண்ணதாசன் அந்த 9 பாகங்களை கொண்டது, வாங்கி படிச்சு பாருங்க, அற்புதமா எழுதியிருக்கும். அங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பக்தியின் விளக்கத்துக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணியிருப்பார் கண்ணதாசன். அதை நீங்க படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு. ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட், இதுதான் பக்தி உடைமை. இதை பத்தி நம்ம அவ்வை பிராட்டி என்ன சொல்றாங்க என்றதுதான் இன்றைக்கு பக்தி உடைமை. முதல் குறள், பக்தியால் உள்ளே பரிந்து அரணை தான் நோக்கில் முக்திக்கு மூலம் அது. பக்தியால் உள்ளே பரிந்து, பரிந்து என்ன முயற்சி பண்ணி கிடையாது, ஒரு பரிவோட அம்மா தன் குழந்தைய பார்க்கறது, ஒரு அன்பால உருகி அந்த பக்தியோட பெருமா கடவுளை நீ தான் சகலம், எனக்கு வேற யாரும் இருக்க சொல்லு, நீ தானே எனக்கு சகலமோட்டு அரணை-தான் நோக்கில் அந்த பரம்பொருளை நீ உளவார பார்ப்பேயானால் முக்திக்கு மூலம் அது. நீ முக்தியை வீடு பெற்று தேடி போக வேண்டாம், தானா அதை உன்னை இழுத்துக்கும், நீ முக்தி நிலை தானாக உனக்கு வாய்க்கும். ஆக ராமா சகலமும் நீதான், சகலமும் நீதான் என்று அந்த சபரிக்கு சபரி முக்தி கேட்கவே இல்லை, சபரி முக்தியே கேட்கல. ஏன்னா முக்தி என்ற நிலையில ஏற்கனவே அவங்க இருக்காங்க. டிஃபரன்ஸ். அதுதான் பக்தி. எந்த பக்தனுமே தனக்கு அந்த வீடு பேர் வேணும்னு கேட்டதே கிடையாது. கிருஷ்ணா, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம், நீ இருக்கிற இடம் தான் எனக்கு வைகுண்டம், நீ எங்க இருந்தாலும் அங்கதான் எனக்கு வைகுண்டம். இல்லையா? ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானார்ந்த செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார்ந்த தீங்கினை சார் திருவேங்கட மாமனும் மீனாய் பிறக்கும் விதியுடைய. சார், இந்த பக்திக்கு இணையானது எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவரும் அவ்வளவு அனுபவிச்சு பாடு. அடுத்தது, பாடியும் ஆடியும் பல்காலும் நேசித்து தேடும் சிவச்சந்தையா. இதுக்கு இஸ்கான விட்டா வேற எக்ஸாம்பிளே கிடையாது. பாடியும் ஆடியும்
பக்தி பரவசத்துல ஆடுறச்சே கோவில்ல எப்படி சாமி வருதுங்கிறீங்க? எல்லாருமே வேணும்னு ஆடல, அவங்கள மெய் மறந்து ஆடுறாங்க. ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்குள்ள அந்த கரெக்டா ஜதி நயம், அந்த தாளம், அந்த கொட்டு, இட் இஸ் அ வைப்ரேஷன், சவுண்ட் இஸ் அ பேசிஸ், மந்திர உச்சாடனம். அப்படி பண்றச்சே தான் கான்சியஸே இருக்காதுங்க. தான் பாட்டு ஆடிட்டு இருப்பாங்க. வயசு குழந்தைகளை மேல தாவணி இருக்கா பாவணி ஒன்றும் தெரியாது, அம்மா அம்மான்னு குச்சிட்டு இருப்பாங்க. அங்க உங்களுக்கு தெரியாது, நீங்களும் குச்சிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சக்தி உங்களை பிடிச்சுக்கோங்க. அப்படியே உங்களை மறந்த நிலையில் நீங்கள் ஆக பாடியும் ஆடியும் பல்காலும் நேசித்து, இன்னைக்கு நேத்து இல்ல, உன் வாழ்க்கை புறவும் அன்பு செய்து தேடும் சிவ சிந்தையா, இறைவா இறைவா இறைவா, நீயே சகலம் நீயே சகலம் நீயே சகலம் என்று அறிச்ச தானாக அந்த பக்தியானது உன்னை வீடு பெற்று நிலைக்கு எடுத்து செல்வான். அன்பால் அழுதும் அலறியும். சார் எப்பேற்பட்ட வார்த்தைகள் சார், எப்பேற்பட்ட வார்த்தைகள். அவ்வை பிராட்டி மிகப்பெரிய சித்தர், அதனால்தான் வருது. ஆடியும் பாடியும் தனக்குன்னு தெரியாம ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கணும், காஞ்சி வரதராஜ பெருமாளை போய் பார்க்கணும், குதிப்பாங்க சார் எல்லாருமே. அங்க ஆண்கள் எல்லாம் அரையர் சேவை பார்க்கணும். நீங்க ஒரு ஆண்மகன் ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அழகா பள்ளி எழுதுற பண்ண வச்சு அவ்வளவு பார்க்கணும். நீங்க அரையர் சேவை இன்றைக்கும் நடக்கிறது. கால சதகை கட்டிக்கிட்டு திவ்ய பிரபந்தம் சேவிச்சுக்கிட்டு போவான். அதுல எங்க பெரியப்பா இருந்திருக்காரு, அது ரொம்ப பெருமையா சொல்லுவேன். எங்க பெரியப்பா தாத்தா, எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பா, அவர் நல்ல வயலின் ஃபீல்டு வித்வான், வயலின் வித்வான். அவர் வயலின் வாசிச்சே போவார். ராத்திரி பெருமாளை சகனாரைக்கு எடுத்துட்டு போறச்சு. எங்க பெரியப்பா நல்ல உபன்யாசகர், இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு பேர் இருக்கு, நம்பெருமாள் அப்படின்ட்டு. அவர் புடவை கட்டிக்கிட்டு திவ்ய பிரபந்தம் சேவிச்சுக்கிட்டு பெருமாளை அழகா எடுத்துட்டு போயிட்டு சகனாரையில ஆக ஆடியும் பாடியும் அங்க காட்டுற ஆம்பளைன்ற கான்சியஸே கிடையாது. இதான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க பெருமாளுக்கு. நான் ஆம்பளையாவது பொம்பளையாவது பெருமாள் கைங்கரியம் பண்றது முக்கியம். அப்படி ஆடியும் அன்பால் அழுதும் அலறியும். நம்மளே பக்தியில பாடுறச்சே தொண்டை அடைச்சிக்கும், பாட்டு மேல வராது, இல்லாட்டி அடுத்த வரி மறந்து போயிடும். ஏன்னா நீ ஞாபகத்தோட பாடினது அடுத்த வரி ஞாபகம். நீ உன்னை எழுந்த நிலையில் பக்தியில் உருகி பாடும் பொழுது அடுத்த வரி வராது. பல சத்சங்ல எடுத்து கொடுப்பாங்க, என்ன சார் இந்த லைன், நம்ம அருணுக்கே தெரியும். சத்சங் சில டைம் மாட்டிக்கிட்டால அருண் எடுத்து கொடுப்பாரு அடுத்த லைன். அது மறக்கிறது கிடையாது, எனக்கு தெரியாது. என்னை எழுந்த நிலை அப்படி இருக்கும். சில டைம் தொண்டை அடிச்சுக்கும், பட் பாட்டு வராது. அதான் பாடச்ச கான்சியஸா பாடிட்டு இருக்கும். ஆக அன்பால் அழுதும் அலறியும். அலறியும் அலறியும்ங்கிறத நீங்க அம்பாள் கோயில தான் பார்க்கணும். துர்க்கை அம்மன் சன்னதியில நீங்க பார்க்கலாம். பறை முழங்கரைச்ச அலறுவாங்க அவங்க. அந்த எனர்ஜி will be bursting like a volcanic eruption. That much of energy, it is there in you. It takes you to the higher level, to the next plane of existence. அன்பால் அழுதும் அலறியும் ஆழ்வானை என்புருகி உள்ளே நிலை. அப்பேற்பட்ட உணர்வுகளை உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அந்த வழியில் நீ வழிபட்டு என்பு உருகி. என்பு உருகினா உன்னை நீ உருகி நீ மாத்தீங்க. யூ ஷுட் நாட் பி தேர், நீ அங்க இருக்கக்கூடாது. என்பு உருகி உள்ளே நினை. அங்க பக்தி, அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கணும் உனக்கு கோவில். அப்பேற்பட்ட நிலை உனக்கு வீடு பெற்றை. நீ வீடு பேரு போக வேண்டும், நீ இருக்கிற நிலை தான் வீடு. அதுதான் அவ்வை பெற்ற பாடகர் சொல்வார். நீ சொர்க்கத்தை தேடி போக வேண்டாம், முக்தி நிலையை தேடி போக வேண்டாம். ஏன்னா அந்த முக்தி நிலையை நீ வந்துடுவ, அங்க இருப்ப. பூஜனை செய்து புகழ்ந்து மனம் கூர்ந்து நேசத்தால் ஈசனை தேடு. 4வது குறள். பூஜனை செய்து அதெல்லாம் பண்ணணும். பூஜனை செய்து ரெகுலர் நித்திய கர்மா, நித்திய அனுஷ்டானம் நாம செய்யணும். பக்தி இருந்தாலும் அதுக்கான ஒரு நியம நிஷ்டைகள் இருக்கு, அதையும் விடக்கூடாது. ஏன்னா அதையும் விடக்கூடாது. பக்தியில உருகி போறது வேற, ஆனா அன்னைக்கு நம்ம ஒரு கர்மாவை பின்பற்ற வேண்டியதும் ரொம்ப அவசியம். பூஜனை செய்து முதல்ல பூஜை பண்ணணும், பூ எல்லாம் வச்சு புகழ்ந்து கடவுளை புகழ்ந்து பாடணும். மனம் கூர்ந்து ஒருமுகப்பட்டு பாடணும். நேசத்தார் அந்த அன்பால். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு பெருமாளை, இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பட்டாடை எவ்வளவு அழகா இருக்கு. அங்க இஸ்கான்ல பார்க்கணும், தினம் தினம் ராதாகிருஷ்ணருக்கு
அவ்வளவு ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா ஜோடிச்சு வைப்பாங்க. இதுல நீங்க பாக்கணுங்க. அங்க நீங்க நார்த் இந்தியால போனீங்கன்னா சுவாமி மேல ஃபேன் சுத்தம். சுவாமி ரொம்ப ஏசி பண்ணிருப்பாங்க. நான் என்ன கேட்டுருவேன், ஏங்க சாமிக்கு ஃபேன்ல என்னங்க வெயில் காலம், நீங்க ஃபேன் போட்டுக்கல, அப்புறம் நீங்க வெயில் காலத்துல ஏசி போட்டுக்கல, இதெல்லாம் கேட்டவன் தான். துவாரகா பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் சன்னதியில ஃபேன் சுத்திட்டு இருக்க பெருமாள் மேல. இப்ப அது ஏசி பண்ணிருக்காங்க, ஏசி ரூம். கேட்டேன், ஏங்க உங்களுக்கு மட்டும் வாங்க வேத்து ஓட்டு, சுவாமிக்கு பெருமாளுக்கு. சி தட் இஸ் தனக்கு தான் அனுபவிக்கிறத விட 10 மடங்கு பெருமாளுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்க பாருங்க. அது முக்தி நிலை. வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணால் உரப்பார்த்து, கண்ணால் உரப்பார்த்து அந்த அழக அப்படியே அணு அணுவா பார்க்கணும். அப்பேற்பட்ட திருமுகம், அப்பேற்பட்ட திருமுகம், குதித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். சார் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருந்தா முன்னுக்கு பாட முடியும் சார். குமிழ் சிரிப்பு சிரிக்கிறது கிடையாது, அந்த புன்முறுவல் கொஞ்சமே கொஞ்சம் பார்த்து. குனித்த புருவமும், குனித்த புருவம்னு உன்னை பாக்குற உத்து பாக்குற, பையாவா, கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பலித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித பிறவியும் வேண்டுமதே மாநிலத்து. மானிட பிறவி எதுக்கு வேணும்னா இந்த அழகை பாக்குறதுக்கு தானே. அப்புறம் பாருங்க, பாத்தீங்கன்னா ஒரு தாமரை தடாகத்தை எத்தனை பூக்கள் பூத்துருக்கு. அப்புறம் அது மட்டும் சரக்கொன்றை, அது ஒண்ணு பாக்கணுங்க நீங்க. அதுவும் மே மாசம் அந்த வசந்த காலத்துல சரக்கொன்றை சரம் 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 அப்படியே மஞ்சளா பூக்கும். யார் கொண்டது, யார் கொண்டு வந்தது? அப்ப அது போலவே நீங்க வெளியில சான் பிரான்சிஸ்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இலைகளுடைய கலர் மாறுறத பாக்க எந்த ஒரு சக்தி இத்தனை கலரும் மாத்து. நேற்று பச்சையா இருந்தது நீங்க சேப்பா இருக்க. ஏன் நம்முடைய ஊர்லயே பாதாம் பழத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சேப்பு கலரா மாறும். யார் இது, இந்த சூத்திரதாரி? ஆக கண்ணால் உரப்பார்த்து காதலால் தான் நோக்கி. இறைவா, என்ன என்ன ஒரு மேஜிஷியன் நீ, என்ன ஒரு ஜாதுகர், என்னென்ன விந்தைகள் பண்றப்பா. உண்ணுமே ஈசன் ஒளி, உண்ணுமே உனக்குள் ஒளிருமே ஈசன் ஒளி. எப்ப? கண்ணால் உரப்பார்த்து காதலால் தான் நோக்கி. அந்த அழகை கண்கள் 2 போத 1000 கண் வேண்டும் தாயே அழகை நான் பருகிறேன். பித்துக்குளி ராமதாஸ்லாம் ரொம்ப அழகா பாடுவார். அன்னையினுடைய அழகை பார்க்க. அதான் நாளைக்கு நவராத்திரி வருதோ இல்லையோ, போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்லயும் அழகழகா கொலு வச்சிருப்பா. அந்த குட்டி வாண்டுகள்லாம் பாவாடை சட்டை போட்டு சின்னப்பதான் பண்ணுவோம். நிக்காதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பாக்கியம் சார். நம்முடைய இந்திய கலாச்சாரத்துக்கு இணையாத எதுவுமே கிடையாது. தலை தெறிக்க ஓடும், ஏன் ஓடும் தெரியாது அதுக்கே. அது கூட ஒரு ஜோர் வந்துடும். அந்த மாமியை கூப்பிடணும், இந்த மாமியை கூப்பிடணும், எவளை போய் மத்தனை பார்க்க வச்சு கூப்பிடணும், இவளுக்கு இது பண்ணணும். நம்மளோட பொடிசங்க தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம வீட்டு அவன் வர்றது, 2 பாட்டு பாடுறது, அவளுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறது. இங்க ஐ மீன் மைனே கிடையாது சார். நீங்க மத்தவங்களை ஆயிடுறீங்க, அங்க அன்பு ஒண்ணுதான் நிக்குது. அப்பேற்பட்ட கலாச்சாரம் நமது. அது ரொம்ப அழகா இருக்கு. நவராத்திரி வந்துட்டு தினம் அந்த 10 நாளும் ஒரே கொண்டாட்டம் தான். அழகா எல்லாருமே அழகழகா முடிப்பாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. ஒவ்வொரு கலைத்திறமை, ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளவு அழகா சுவாமிகளை அலங்காரம் பண்ணுவான். ஒரு விழா குறமா இருக்கு. அதுதான் கண்ணால் உரப்பார்த்து காதலால் தான் நோக்கி ஒண்ணுமே ஈசன் ஒளி. உனக்குள் ஒளிரும், தாராக உனக்குள் ஒளிரும் ஈசனுடைய ஒளி. நமக்குள் அப்படி இருக்கு ஏற்கனவே. அது சுடர் விட்டு பிரகாசம். அடுத்த குறள் 6வது. நல்லானை பூசித்து நாதன் என உருகில். நீங்க அவ்வை குறளை பக்தியுடைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கிடுகிடுகிட்டு போயிடலாம். ஆனால் பக்தின்னு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறாதான் நீங்க இதை அனுபவிக்கணும். ஆகதான் முதல்ல எத்தனையும் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு குறளையும் படிக்கிறச்ச நம்முடைய சபரியாவை நினைச்சுக்கணும், ராதாவை நினைச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு பாடினாதான் அந்த பேக்ரவுண்ட் நம்ம அழகா தெரியும். நல்லானை பூசித்து நாதன் என உருகில், நாதா என் தலைவனே என உருகில் நில்லாதோ ஈசன் நிலை. நில்லாதோன்னு நீக்கும். You will get established ஈசன் நிலை.
இறைவனுடைய உணர்வு உனக்குள் தானாக நிற்கும், பொங்கி வழியும். நல்லானை பூசித்து, நல்லன் என்றால் எல்லா நன்மைகளும் தரக்கூடிய தலைவனான ஈசனை பூசித்து நாதா என உருகவி நில்லாதோ ஈசன் நிலை. கண்டிப்பா நிற்கும். இந்த பக்திக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அடுத்தது, அடியார்க்கு அடியராய் அன்புருகி தம்முள் படி ஒன்றி பார்த்துக்கொள். கடவுள் அங்க என்ன ஆயிடுறார்? அடியார்க்கு அடியராயிடுறார். கிருஷ்ண பரமாத்மா எப்ப பார்த்தாலும் கோபா கோபி, அது அந்த சுகமாடா, என்னடா முள்ளு முடி மாதிரி இருக்குடா, இந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு தினமும் புலம்புவார். அவர் பார்த்த உடனே தம் குச்சேலன் தம்முடைய நண்பன் பார்த்த உடனே அவர் அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம். அடடா, நம்ம கூட ஒன்னு ஸ்கூலுக்கு போனோமே, படிச்சுமே, ஒன்னா விளையாடணுமே, அந்த படிவத்திலேன்னு அவர் வச்ச ராஜாவை போயிடும். ஆக உண்மையான அன்பு தான் நம்மை இணைக்கக்கூடியது. அடியார்க்கு அடியராய் அன்புருகே, அன்பினால் உருக, ஒருத்தர் பார்த்து உருகிறது தான். தம்மின் படி ஒன்றி பார்த்து கொள்ளல். படி ஒன்றினா உருவகப்பட்டு, அங்கே குஷேலன் கிருஷ்ணர் ஆயிடுற, கிருஷ்ணன் அவ்வளவு கெட்டியா அணைச்சிக்கிறாங்க. அந்த பாமா ருக்மணிக்கு ஒண்ணுமே புரியல, இது யார் குஷேலன், யார் பெருமாள் கிருஷ்ணர் தெரியல, அவ்வளவு இருக்க அணைச்சிக்கிறாங்க. படி ஒன்றே பார்த்து கொள்ளல், உள்ளார்ந்து அப்படியே பிரிந்தவர் மீண்டும் அது மறுபடியும் வரும். எனக்கு சந்திக்கும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றின் இழுத்து வான வீதிகள் பார்க்கலாம். இந்த அற்புதமான அது உண்மையான பேச்சு, உண்மையான பேச்சு. அந்த நெருங்கிய நண்பர்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை பாக்குறீங்க ஏர்போர்ட்ல, அப்பாவாத ஆட்டம் நேர்காய் கட்டி பிடிச்சுக்கிறேன், உன் கண்கள் தண்ணி தானா வரும். ஐயோ கண்ணு எப்படிடா இருக்கான்ட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கேங்கிறான். அதுதான் இறைமை, அதுதான் இறைமை இல்லையா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும், கண்கள்ல தண்ணி தானே வரும். இவை சொல்றது நீ ஆம்பளை அழக்கூடாது, தடுக்குது. பூசல் சண்டை, அங்க கண் இமைக்கும் கண்ணீருக்கும் ஒரு சண்டை நடக்குது. கண்ணீர் நான் வெளியே வருவேன் சொல்றது. இந்த எவை சொல்றது நீ ஆம்பளை அழக்கூடாது. பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் அன்பின் மிகுதியா புன்கணீர், அந்த கண்ணீரானது தானே வெளிப்படும். பூசல் தரும் இருக்கும். ஆக அடியார்க்கு அடியராய் அன்புருகி தம்மின் படி ஒன்றி பார்த்து கொள்ளல். பேச மறந்து எதோட அணைச்சுக்கிட்டார் பார்த்து கொள்ளல். அங்க பேச்சே கிடையாது. அந்த கண்ணோடு கண்ணினை தான் நோக்கியன் வாய்ச்சொற்கள் என்ன பையனும் இல்லை. வாய் சொற்களுக்கு வேலையே கிடையாது. கண்ணோடு கண் தான் நோக்கி இல்லையா? அதுதான் முக்கியம். அடுத்தது 8வது, ஈசன் என கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து. இவ்வளவு செய்கிற, ரொம்ப அழகா, நீ அற்புதமான பக்திமான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவை பிறட்டே முள்ள இப்ப இன்ஸ்ட்ரக்டர் டீச்சர் ரோலுக்கு வர்றாங்க. கண்ணினை ரொம்ப பக்தி, ரொம்ப பிடிச்சிருக்கோங்க, நல்ல வழியில வந்துட்டு இருக்கடாப்பா, இருந்தாலும் நீ ஏணிவர ஒசரத்துக்கு போயின்னு இருக்க, கீழே விழப்படாது, நான் தான் பெரிய பக்தி சீலன் அப்படின்ட்டு நீ எப்பவுமே நினைச்சு கூடாது. அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன, உன்னுடைய பக்தியானது எல்லாமே வீணா போயிடும். நீ எப்பவுமே அடியவருக்கு அடியவரா இருக்கும். இறைவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவபுராணரை செப்புவே ஞான மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. கடவுளை வணங்கினா கூட அவனுடைய அருள் தேவை. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும், கடை இருப்பீங்க, யாரோ ஃப்ரெண்டு பிடிச்சிப்பார், பேசிக்கிட்டு இருப்பீங்க, யோ கோயில் டைம் ஆகி போச்சு, போயிட்டு வரையா, சரி போயிட்டு வாயா, போனா கோயில் கதவு மூடி இருக்கும். அடடா கோயில் போக முடியுது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அதனாலதான் சிவபுராணத்துல ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிருக்கார். நீ ஏன் நினைச்சு ஒண்ணு நடக்காதுன்னா, நீ சாமி கும்பிடணும்னா கூட முதல்ல பணிவு வேணும், பக்தி வேணும், அப்பதான் கடவுள் உன்னால கும்பிட முடியும் என்றது ரொம்ப அழகா. அதனாலதான் சொல்றாங்க, ஈசன் என கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து கொள். ஆக ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இந்த சிவபெருமான் பரம்பொருள் இருக்கு. 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜனை உந்தி. அவை பிராட்டி அந்த சொல்லியிருக்காங்க. நம்ம ரமண பகவான் நான் சொல்றேன், 800 யாவும் இந்த கண்களுக்கு முன்னாடி எண்ணங்களுக்கு பட்ட எல்லா உயிரினங்களும் இறை உருவாம், இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள்.
என்னுடைய யாமம் இறங்கிருவாம் என எண்ணி வழிபாடல். அதுக்கு முக்கியத்துவம் கூட. ஒரு சின்ன காக்காவா இருந்தா கூட முக்கியத்துவம், அதுக்கான மரியாதையை கூட, அதை பத்திரமா பார்த்துக்கோ. அப்போ இறைவன் உனக்குள்ள குடிக்கொள்வான். ரமண பகவான் உபதேச வித்தியாருக்கு இணைய என்ன சொல்லுவோம்? ஆக ஈசன் எனக்கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து கொள். நீ அன்பு காட்டணும் எல்லா உயிர்களுக்கும். என்ன நீ பக்தி செய்யறது எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் பக்தி செய்வதாக இருக்கணும். நான் தான் பெரிய பக்தி செய்தன், நான் தான் பெரிய பொன்னாட போத்தி எல்லாருக்கும் பரிவட்டம் கட்டுற பக்தன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். உனக்கு அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நீ கோவில எந்த உன்னை ட்ரீட் பண்றாங்கன்னு முக்கியம் கிடையாது. உனக்குள்ள ஒரு மௌன குரு உன்னுடைய பக்தியை பாராட்டு. அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பெருமாளை கியூல நின்று தரிசனம் பண்றோம், அது வேற விஷயம். கிடுகிடன் விஐபி தரிசனத்துல போனோமா வந்தோமான்னு என்னத்தை அனுபவிச்ச நீ? ஒண்ணுமே கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த கஷ்டப்படணும் சார். அந்த கியூர் நிக்கணும், அந்த வெயில நிக்கணும், சுவாமிக்காக காத்து இருக்கணும். அவர் தரிசனம் கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட போய் தரிசனம் பண்ண அந்த பக்தி உங்களுக்குள்ள பல மடங்கு அதிகப்படும். ஏதோ விஐபி தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், 200 ரூபாய் தரிசனம்ட்டு நேரா போயிட்டு அவன் கையில விபூதி கொடுப்பான், கற்பூரத்தை காட்டுவான், போங்க சாரம்பான், அவ்வளவுதான். அங்கே அந்த மூலஸ்தானத்துல இருக்கிற பாக்கியம் கூட இருக்காது. பாத்துக்கிறோம். அப்பதான் அந்த பக்தி உடைமைங்கிறது ரொம்ப அழகா நீங்க சொல்றாங்க. அது மட்டும் என்ன, மெய் மயிர்கூற விதிர்புற்று வேர்த்து எழுந்து பொய்மையில் ஈசனை. நீ உண்மையான பக்தி சேரிச்ச உனக்கு மயிர் கூச்சம் வரணும், மெய் சிலிர்க்கணும், கண்கள்ல தண்ணி தானே ஆனந்த கண்ணீர் வரணும். இதெல்லாம் நம்ம அந்த இறைமையுடன் போக போக போகத்தான் அதை நீங்க உணர முடியும், உணர முடியும். ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருக்கச்சே விஐபி. அங்க ஒருத்தர் சொல்றாரு, ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் சார் இங்க இருங்கோ, எங்க அம்பாள் பாங்க ஒரு எங்க பக்கம் வருவாங்க, எங்க கம்பெனி சார்பா தொண்டமாலை சாத்தி நாங்க மரியாதை பண்ணுவோம். அப்போ வந்து அவங்க பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க இங்கே இருங்க சார்னாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுங்க, விளையாட்டு கிடையாது. நான் நினைச்சுக்கிட்டே பார், இந்த மாதிரி கண்டிஷன்ல எனக்கு போடாத, என்ன விட்டுடும், நான் உண்டு அம்மா உண்டு. ஏதோ நீ காஃபி குடிக்க கூப்பிட்டு வந்தவன் வீட்டுக்கு விட்டுடுன்ட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்க அலம் மோதுது, அப்படியே அலம் மோதுது. குடியாத்தல் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் இருந்தா கூட்டத்தோட கூட்டமா போயிட்டேன். நான் உண்டு அம்மா உண்டு. அந்த அம்மா வர அழகை பார்த்துக்கிட்டு அது அப்படியே லயிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா இவ்வளவு அழகா, இவ்வளவு அழகா, எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு வர்றியே, இப்பேற்பட்ட ஒரு அழகு உண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது போறோமா இந்த ஜென்மத்துக்கு நினைக்கிறச்ச, எங்கிருந்தோ ஒரு முழம் மல்லிப்பூ இந்த வலது தோல்ல வந்து உட்காருதுங்க. கிடையாது. என்னுடைய வலது தோல்ல ஒரு முழம் மல்லிப்பூ எல்லாம் விசிறி விசிறி அடிப்பாங்க. அங்க அம்மா மேல நிறைய மாலைகள் விழ விழ தூக்கி போடுவாங்க ஜனங்க. இந்த அம்மன் ஊர்வலம் வர்றச்சு சிரசு. அப்ப என்னுடைய வலது தோல்ல அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவன் இன்ஜினியரிங் கம்பெனி காட்டுறத விட இதுக்கு இணையாத எதுவுமா இருக்க மாட்டேன். என் கண்களையும் கண்ணீர் வந்தது. ஆக ஒரு சக்தி, அந்த சக்தி உன் அன்பை மதிக்கிறது. அடியாருக்கு அடியாரால மெய் மயிர்கூற கூச்சம் வரும், விதிர் பொற்று உடம்புல நடுக்கங்க, விதிர்ப்பு விதிர் விதிர்க்கும், வேர்த்து வேர்த்து கொட்டும். எவ்வளவு அனுபவிச்சு அவ்வை பிறட்டு எழுதியிருக்காங்க. உண்மையா நம்ம கையெழுத்து கொண்டாங்க. இந்த அவ்வை குரல் நான் அனுபவிச்சு படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா வார்த்தைகள் கோருவது. மெய் மயிர்கூற, மெய் வந்து மெய் கூச்சம் எறிய, விதிர் பொற்று வேர்த்து எழுந்து. உங்களுக்குள்ள அந்த திவ்ய தரிசனம் பொங்கி வரணும். பொய்மையில் ஈசனை போற்று. அப்பதான் அந்த பொய்மையிலும் நிர்மலமான எந்த விதமான வாசம் உருவாற்ற அந்த பேர் ஒளியான ஈசனை போற்று. அப்பொழுது நீ செய்வது தான் பக்தி. அடுத்து என்ன பண்ணணும், செறிந்து அறிந்து நாடு. அது மட்டும் பத்தாது, செறிந்து உன்னுடைய சாதனைகள் விடாம தொடரணும். அறிந்து ஞானத்தை தேடிக்கிட்டு போய்கிட்டே இரு, நாடி. ஆக உன்னுடைய முயற்சி இருக்கணும் சாதனையில. அதே நேரத்தில் பல நீதி நூல்களை அறநூல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், டச்சிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். செவ்விதாய், செவ்விதாய்னா உண்மையாக நல்லபடியாக உள்ளே அறிந்து அரணை ஆய்ந்து கொள். ஆய்ந்து கொள்ளல்ல விலாவரியா இறைவனுடைய பல புகழ்கள் பாடு, இறைவனுடைய பல நிலைகளை உணர்ந்து, அம்மாவும் நீதான், அப்பாவும் நீதான், குழந்தையும் நீதான், காதலனும் நீதான்,
காதலியும் நீதான், எல்லாமே நீதான். அப்படி பல பல நிலைகள் பெரியவர் சொல்லணுங்க. அவர் அனுபவிக்காத அந்த தாராயர் விழிவுல பாருங்க, படிச்சீங்கன்னு ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இறைவனை அனுபவித்து அனுபவித்து இறைவன் நமக்கு செய்வார்னு கிடையாது. நம்ம அனுபவிக்கிறது அனுபவிக்கணும். அப்படி அந்த அனுபவத்திலேயே வாய்ந்து ஒன்றி போறீங்கன்னு நீங்க இருக்கிற நிலைதாங்க வீடு பேரு. நீங்க இருக்கிற நிலைதான் வீடு. ஆக அற்புதமாக இந்த பக்தி உடைமையில 10 குரல்களையும் அவ்வை பிராட்டி ஒவ்வொரு கிரேடா எடுத்துட்டு போறாங்க. கடைசியில அறிந்து செறிந்து உனக்குள்ள இறைவனை நீ அறிந்து கொள்ளத்தான் அந்த அற்புதமான பக்தி உடைமைக்கு மணிமுகடம் என்று செறிந்து அறிந்து நாடி செவ்விதாய் உள்ளே அறிந்து அரணை ஆய்ந்து கொள்ளும். ஆக பக்தி உடைமைக்கு இணையது எதுவுமே இல்லை. ஆக இந்த 10 அதிகாரங்கள் முடிஞ்சது. மோட்சம் செல்லும் வழிகளை வீட்டு தெரிப்பால் என்ற இந்த அதிகார தொகுப்புல முதல் அதிகாரம் மோட்சம் செல்லும் வழி, அது 2வது உடற்பயன், உடம்பின் பயன், 3வது உள் உடம்பின் நிலைமை, 4வது நாடி தாரணை, 5வது வாயு தாரணை, 6வது அங்கி தாரணை, 7வது அமுத தாரணை, 8வது அர்ச்சனை, 9வது உள் உணர்வு, 10வது பக்தி உடையது. கடைசியில பக்தியில் தான் அது நிற்கிறது. நீ படிச்சவனோ படிக்காதவனோ முட்டாளோ மூடனோ அறிஞனோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த அன்பு அன்பு அன்பும் சிவமும் இறந்தது அறிவினர் அன்பே சிவமாவது 6 மணி அன்பே சிவம் அன்பே சிவம் என்று அமர்ந்தவன். அந்த அன்பு சிவம் ஒன்றுதான். எல்லா உயிரிலும் அன்பு காட்ட 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 நமக்குள் இருக்கக்கூடிய சிவம் தானாக விடும். ஆக வாய்ப்புக்கு நன்றி. இந்த பக்தியுடைய முடிச்சுட்டு நாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம அடுத்த திருவருள் பெறுதல். இப்ப பக்தியை முழுக்க நீ ஆராய்ச்சி பண்ணிட்ட. அடுத்தது எப்படி இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக நீ என்னென்ன செய். நீ இப்போ முயற்சி எடுத்துக்கிட்ட. நீ முயற்சி செஞ்சு வீட்டு தெரிப்பால் எப்படி அந்த மோட்சத்தை பார்த்து பயணிக்கிறது நல்லா தெரிஞ்சு எடுத்தோம். அடுத்தது அந்த திருவருளை எப்படி நாடுதல், நீ என்ன செஞ்சேன்னு அந்த திருவருளை நீ அழகாக அனுபவிக்க முடியும் என்று அடுத்த 10 அதிகாரங்களை நாம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். வாய்ப்புக்கு நன்றி அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பார்க்கல நாம சந்தோஷமா இருக்கு. பக்திக்கு இணையாது எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுகமா இருக்கு. பாகவதத்துல பக்தி நீ சொட்ட சுகமே தனி, சுகமே தனி உலகம். இணையது எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம கோவில்களை விட்டா எனக்கு ஒவ்வொரு திருவிழாலையும் மிஸ் பண்ணவே. அங்க ஒவ்வொரு எத்தனை ரகமான ஜனங்கள், லட்சோப லட்ச ஜனங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த பக்தி தனித்தனியா பரிமாணிக்கும். சில பேர் அங்க பிரச்சனை படுவாங்க, சில பேர் அழகு குத்திப்பாங்க, சில பேர் ஆடியும் பாடியும் இருப்பாங்க, சில பேர் குதிப்பாங்க. எல்லாரும் அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் தமக்கு மிஞ்சின ஒரு பரம்பொருளை பக்தி செய்யறது. இதுதான் உயர்ந்தது, இதுதான் மற்ற கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனித்தனி அழகு இருப்பது போல அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பக்தி நெறிகளும் பல எல்லாத்தையும் நம்ம அடங்கி கும்பிட்டு அந்த அழகை பார்க்கணும், அந்த அழகை அனுபவிக்கணும். கோயில பிரசாதம் கொடுக்கறச்சு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த பிரசாதத்தை தெய்வீகமா வணங்க, அதை சாப்பிடுங்க, மிஸ் பண்ணவே போகும். ஒரு கோயில பிரசாதம் கொடுத்தா அது தனி மகிமை. இந்த வாய்க்கு இந்த பிரசாதம் போகும்ன்றது நிர்ணயிக்கப்பட்டது. இதெல்லாம் நான் பாக்குறச்சுதான் அந்த பக்தி பக்தி ஒவ்வொரு இதை பார்த்து. இன்னைக்கு கூட பொங்கல் தயிர் சாதம் பிரசாதம் கொடுத்தாரு. ஆபீஸ் சின்ன அம்மன் கோவில் எல்லா ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. நான் ஆபீஸ் விட்டு வந்துட்டு இருக்கேன், சார் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. யாரும் எனக்கு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அப்படி என்ன இப்ப பண்றது? வண்டி ஒரு ஓரமா விட்டேன், நின்று கியூவில் எங்கிட்ட வர சார் எப்படி வந்து வாங்கிக்காங்க. வேண்டாம், எல்லாரும் நிக்கிறாங்க, நானும் அதே வழி இருப்போம். அந்த நிமிஷம் அம்பாளை நான் நினைச்சுட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு அம்பாளை நினைச்சுட்டே போனேன். எனக்கு அவங்க பெரிய அரளியும் செவ்வரளி மாலை வேற கொடுத்தாங்க. எதுக்குங்க என்ன? இல்ல சார் தொடர்ந்து கொடுக்குறேன் சார். நீர் சாதம் பொங்கல் சாதம் மட்டும் கொடுத்து விட வேண்டியது தானே. நான் கேட்டேனா? நான் கேட்க அவங்கள ஒரு முழம் கிச்சு மாவாக தான் போட்டிருக்கேன். அவ்வளவு அழகா எனக்கு மாலை கொடுத்தாங்க, பிரசாதம் வாங்கிட்டு. ஆக
சார் கடவுள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கார். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நம்ம தான் அறிய முடியும். அதுக்குத்தான் இந்த மனிதர்கள் அதை ரசிக்கணும், ருசிக்கணும், ஆனந்தமா ஆடியும் பாடியும் அலறியும் விதிர் விதிர்த்தோம் செய்யணும். அங்க யாருமே கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போயிட்டா தனி ஆள் தான் நாம வந்து கடவுள் உண்டு, அவ்வளவு தனி ஆனந்தம் வருது. பார்க்கலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஜெய் குருதேவா. பயணித்த